எல்லாருக்கும் வணக்கம். udaysreview இது வரைக்கும் இங்கிலீஷில் மட்டும் தான் நாங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். வியூவர்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க அவங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜஸில் கூட வீடியோ இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ அதனால் வீடியோஸ் இனிமேல் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் ரெண்டுத்துலேயும் வரும். ஸோ உங்கள் ஆதரவுக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் உதயன். போன வீடியோவில் ஒரு பவர்ஃபுல்லான ஆம்ப்ளிஃபையரை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோ கூட ஒரு ஆடியோ செக்மெண்டட் கேட்டகரியில் தான் வருது. இந்த வீடியோவில் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கரோட பிராண்டை பார்த்தோம்னா லைவ்டெக்கோட பிராண்ட். அப்புறம் இந்த ப்ராடக்டோட பேரை பார்த்தோம்னா ஜல்சா. கம்ப்ளீட் வுட்டால் செய்யப்பட்டிருக்க ஸ்பீக்கர். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுதான் ஸ்பீக்கரோட க்ளோசர் லுக். நம்ம முன்னாடி பார்த்தோம்னா பாக்ஸ் மேலே உடன் ஸ்பீக்கர் வித் பவர்ஃபுல் சவுண்டுன்னு எழுதியிருக்கு. ஏன்னா ஸ்பீக்கரோட பாக்ஸ் வுட்டால் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்ம கீழே பார்த்தோம்னா இந்த ஸ்பீக்கர் ரெண்டு கலரில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று சாஃப்ட் மேப்பிள், ஒன்று நட் ப்ரௌன். இந்த ஸ்பீக்கரோட கலர் சாஃப்ட் மேப்பிள். ஸோ பின்னாடியே அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா நம்ம ஸ்பீக்கர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ்குள்ளே என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குதுன்னு. இப்போ இந்த இதோட ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸோட டேப் எடுக்கலாம். இங்கே ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்பீக்கர். ஸ்பீக்கருக்கு போடுறதுக்கு முன்னாடி கூட என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு யூஎஸ்பி கேபிள் இருக்குது, மினி யூஎஸ்பி கேபிள் இருக்குது. நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 4000 mAh ரீசார்ஜபிள் பேட்ரி இருக்குது. ஒரு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு மொபைலில் கனெக்ட் பண்ணி, இல்லை சிஸ்டமை கனெக்ட் பண்ணி, லேப்டாப்பை கனெக்ட் பண்ணி ஸ்பீக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்டாண்டு மாதிரியான இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கூட 2 ஸ்க்ரூஸ் இருக்குது. ஆமாம், இது ஒரு மொபைல் ஸ்டாண்டு. மொபைலை நம்ம இப்போ இப்படி வச்சுட்டு இப்படி கனெக்ட் பண்ணிடலாம். இப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம், எப்படி ஒன்றால் வைக்கலாம். ஸோ அதனால் இந்த ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அது கூடவே ஸ்டாண்டுக்கு ஏற்ற ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரூவை எப்படி போட்டுட்டு நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். இது இப்போதைக்கு தேவைப்படாது. ஸோ அதனால் நம்ம எடுத்து வச்சிடலாம். இது இப்போ நம்ம ஸ்பீக்கரை பற்றி பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த ஸ்பீக்கர். மேலே பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு மினி கண்ட்ரோலர் இருக்குது. இங்கே பில்டின் மைக்ரோஃபோன் இருக்குது. ப்ளூடூத் கனெக்ட் பண்ணால் நம்ம கால் டைரெக்டாக இதுலேருந்தே பேசிக்கலாம். இங்கே ஒரு ஆக்ஸ் போர்ட் இருக்குது. இது ஒரு டிஎஃப் கார்டு, ஒரு MircroSD கார்டை இதில் கனெக்ட் பண்ணலாம். இது யூஎஸ்பி, இது USB 2.2. நம்ம பென் ட்ரைவ்ஸு, கார்டு ரீடர்ஸு இதில் கனெக்ட் பண்ணலாம். இது சார்ஜிங் பாயிண்ட். நம்ம யூஸ்வலாக மொபைல் சார்ஜ் பண்ணுற பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும். இது ஆன் ஆஃப் ஸ்விட்ச். பேட்ரி இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் ஆன் ஆகலை. இது மோடு. நம்ம என்ன மோடு வேணுமோ நம்ம இதிலேருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆக்ஸ் வேணும்னா ஆக்ஸு, ப்ளூடூத் வேணும்னா ப்ளூடூத். ஸோ நான் உங்களுக்கு லைவ் டெமோ காமிக்கிறேன் கொஞ்சம் நேரத்தில். இது வால்யூம் அப் அண்ட் டவுன், அப்புறம் ட்ராக் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன். இது ப்ளே பாஸ் பட்டன். அப்புறம் வேணும்னா கால் டிஸ்கனெக்டை கனெக்டை இதிலேருந்து பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சின்ன எல்இடி இருக்குது. இதில் சார்ஜில் ஸோ நான் இப்போது ஒரு சார்ஜரை நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஏற்கனவே நான் ஒரு சார்ஜர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் சார்ஜரை இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ணேன்னா நம்மளுக்கு இதுலேருந்து ஆடியோ வரும். ஸோ இது சார்ஜ் ஆகட்டும். சார்ஜ் ஆகிற சமயத்தில் நம்ம ஸ்பீக்கர்ஸை பற்றி பார்த்துட்டு வருவோம். இது 5 வாட்ஸ் ஸ்பீக்கர், ஈச் 5 வாட்ஸ் ஸ்பீக்கர். ஸோ 5 × 4 20 வாட்ஸ் ஸ்பீக்கர். இதில் பேஸ் அவ்வளோ வருமா என்னன்னு தெரியாது, நம்ம லைவ் டெமோவில் பார்த்துடலாம். கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 ரப்பர் ஸ்டாண்டு இருக்குது. அப்புறம் ஒரு பார்கோடு இருக்குது. பின்னாடி ஒன்றுமே இல்லை. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம யூஸ்வலாக ஊஃபர்ஸில் இருக்க மாதிரி ஒரு ஹோல் வச்சுருக்காங்க. ஸோ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்பீக்கரை நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸோட குவாலிட்டி இப்போ செக் பண்ணலாம். ஸோ என்கிட்ட இப்போ மொபைல் இருக்குது.
மொபைல்லேருந்து ஃபஸ்ட்டு ப்ளூடூத்தை பேர் பண்ணி செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆக்ஸ் கேபிள், எஸ்டி கார்டெல்லாம் போட்டு செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் ஆன் பண்ணிவிட்டு ப்ளூடூத் மோட் என் ஃபோனில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ ஒரு புது டிவைஸை பேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு லைவ்டெக் ஜல்சாவோட ப்ளூடூத் எனேபிளாக இருக்குது. ஸோ இப்போ கிளிக் பண்ணி நான் பேர் பண்ண போகிறேன். இப்போது பேர். ஸோ இப்போ பேர் ஆகிடுச்சு. ஸோ பேட்ரி லெவல் பார்த்தோம்னா 20% தான் இருக்குது. ஸோ அதனால் சார்ஜ்லேயே இருக்கட்டும். இப்போ ஏதாவது ஒரு மியூசிக் ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் செலக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து என்சிஎஸ். ஸோ இங்கே ஆக்ஸ் போர்ட் இருக்குது. ஆக்ஸ் போர்ட்டில் கனெக்ட் பண்ணி AUX mode ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். அப்படி ப்ளே பண்ணுறேன். வந்து இதுக்கு ஒரு பென்ட்ரைவும் எஸ்டி கார்டும் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆக்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். மொபைலில் நான் சைடில் வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணுவோம். இது ஒரு சாண்டிஸ்கோட பென்ட்ரைவ். Play by USB drive. பாஸ் பண்ணிவிட்டு பென்ட்ரைவ்லேருந்து ப்ளே பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இப்போ நான் பாஸ் பண்ணிவிட்டு பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு நான் ஒரு எஸ்டி கார்டை போட போகிறேன். ஸோ இது ஒரு 32 GB கார்டு. Play by TF card. ஸோ இப்போ பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த இதில் இருக்குது, ஸ்பீக்கரில் இருக்குது. இது ஒரு உடன் பேஸ் ஸ்பீக்கர்னால கொஞ்சம் சவுண்ட் வந்து நல்லா இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இதுதான் இந்த ஸ்பீக்கரோட ரிவ்யூ அப்புறம் அன்பாக்சிங். பிடிக்காத விஷயம் நிறைய இருக்குது, பிடிச்ச விஷயம் நிறைய இருக்குது இந்த ஸ்பீக்கரில். பிடிக்காத விஷயம் வந்து இந்த ஆக்ஸ் கனெக்ட் பண்ணுறப்போ ஆடியோவே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மேபி கேபிள் இஷ்யூ கூட இருக்கலாம். நம்ம ஒரு நல்ல கேபிள் வாங்கி செக் பண்ணுவோம் ஃப்யூச்சரில். ப்ளூடூத்தில் ப்ளே பண்ணும்போது ஆடியோ நல்லா இருந்துச்சு, பென்ட்ரைவில் ப்ளே பண்ணும்போது ஆடியோ நல்லா இருந்துச்சு. எஸ்டி கார்டில் ப்ளே பண்ணும்போது ஆடியோ கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு, நீங்கள் கேட்டிருப்பீங்க. மேபி சாங் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு லைவ் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி சிஸ்டமோட கெப்பாசிட்டிக்கு வந்து இது ஓகேவாக இருக்கா, ஏன்னா இது 20 வாட் ஸ்பீக்கர்னால அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கா, நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ண முடியுமான்றதை பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோவில் என்ன பிடிச்சிருக்கோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. ஏன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமா நோட்டிஃபை ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மோட்டிவேட் பண்ணும் வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் பார்க்குவோம். பாய்.